அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பையும் கொண்டு வரட்டும். கதிரவன் புது பிறவியாக உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசட்டும். சந்தோஷங்களால் உங்கள் மனம் பொங்கட்டும். இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் இனிய நாளாக அமைந்து அன்பும் பாசமும் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக அமையுமாறு எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா, சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்வதே இந்த பொங்கல் தைத்திங்கள் 1ஆம் நாளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த பொங்கல் பண்டிகையில் மகர ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். கடக ராசியை பொறுத்த மட்டும் போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்து கொண்ட ராசி அது. இப்போ இந்த ஒரு மாத காலம் மிகவும் அற்புத பலனை அந்த ராசியால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், அதாவது பூசம் 4, புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4, அதே போல் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2. இந்த ராசிக்காக இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களாம் இந்த ஒரு மாத காலம் எந்த செயல் செய்தாலும் அவங்க வாழ்க்கையில் வசந்த வீசும். இப்போ தொழில் தொடங்க ஆரம்பிச்சிங்கன்னா அற்புத பலன்களை பெற முடியும். இப்போ நீங்கள் தொழில் தொடங்கக்குள்ள வியாழக்கிழமையில், அதுவும் இந்த குரு வரையில், குரு வரை 6 to 7 வரும். அந்த காலகட்டத்தில் 6 to 7 யமகண்டம் இயக்கப்படும். அந்த யமகண்டத்தில் தொழிலை தொடங்கினா அற்புதமான பலன்களை உங்களால் பெற முடியும். இந்த மகர ராசிக்காரங்களும் கடக ராசிக்காரங்களும், நான் சொன்ன நட்சத்திரக்காரங்களும் அற்புத பலன்களை பெறலாம். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. அனைவருக்கும் பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.